மக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுறக்கூடாது, அவங்க வேலைகள் பாதிக்கக்கூடாது. அவங்க ஓட்டு போடுறது வந்தாக்கா வேலை பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஓட்டு போட வர வேணாம்னு சொல்ல சொல்லு. உங்கள் வேலையை விட்டுட்டு எதுக்கு வரீங்கன்னு சொல்ல சொல்லு. மேடையில் அவனை ஓச்சிருவேன் இவனை ஓச்சிருவேன் கற்றுன்னு கத்திக்கிறாரு. கீழே இருக்கிற இதெல்லாம் பழைய காலத்து அரசியல். இது விஜய் பண்றது புது காலத்து அரசியல். கரெக்ட். அவருக்காக இன்னும் அதிமுக தன்னுடைய கதவுகளை திறந்தே வச்சிருக்காங்களே. இருங்க பூவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. சொருவி இருக்கீங்க இவ்வளோ பூ எல்லாம் எடுத்து இப்போ சொல்லு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெட்டையிலையை காமிச்சு கை ஆடல, யாருக்கு கை ஆடுதுன்னு நீங்க அந்த வயசுல ஒன்னால 2 விரல காட்ட முடியுமா இருப்பார், கையை தூக்க முடியுமா இருப்பார். இல்ல அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது உதயநிதி ஒன்று சொல்றாரு, யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பாப்போமா அப்படின்றாரு. அவ்வளவுதான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். தவிக தலைவர் விஜய் 98 நாட்கள் தமிழகத்தில் மக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. வார இறுதி நாட்களில் குறிப்பாக சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. இப்போ இந்த பிரச்சாரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இதுவரையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஏற்படுத்தின தாக்கம் பூரா உங்கள் மாதிரி மீடியாக்கள்கிட்ட தான் தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு. ஆனால் மீடியாக்கள் பூரா அவருடைய தாக்கத்தின் பிடியில் தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியல. பொதுமக்களை அவர் சந்தித்த மாதிரியே தெரியல. மொத்தம் 4 கூட்டம் போட்டிருக்காரு. இப்போ தான் வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் வர்றேன்றாரு. ட்ரை பண்ணட்டும் கொஞ்சம். அது இந்த ஸ்பீடு வாயு வேகம் மன வேகம்பாங்க, அந்த மாதிரி அந்த ஸ்பீடில் அரசியலை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. 1.5 வருஷம் ஆச்சு. மொத்தம் 4 கூட்டம். இப்போ தான் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு முதல் முறையாக தெருவுக்கு வர போகிறாரு. பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே காவல்துறை 23 நிபந்தனைகளை போடுறாங்க, நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ நிமிடங்கள் தான் பேசணும், இங்கே தான் மீட்டிங்கை போடணும், கர்ப்பிணிகள் குழந்தைகள்லாம் வரக்கூடாது, பெண்கள்லாம் பார்த்துருக்கணும், எந்த சட்ட ஒழுங்கு விதமும் ஏற்பட்டுறக்கூடாது, இதெல்லாம் பல நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இது வந்து நெருக்கடி உருவாக்குறாங்க தவிகாவுக்கு காவல்துறை அப்படின்றாங்க. இப்போ இது 4 கூட்டம் நடந்தது. அதெல்லாம் அந்த நெருக்கடிக்கு அப்புறம் நடந்த கூட்டமா இல்லை எப்படி சொல்லுங்கள்? அங்கே வந்து கர்ப்பிணிகள் வரலையா? எவ்வளோ நேரம் அவர் பேசினார்? காவல்துறை தடுத்துச்சா? தன்னை யாரும் சட்டம் பண்ணல, இவராக விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். பழைய சம்பவங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருக்கும்போது கொஞ்சம் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிணக்குகள் வந்தது. எம்ஜிஆருக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு ஊர்வலம் காவிரி பிரச்சனை, பெங்களூரை நோக்கி நடைப்பயணம், காவிரியில் தண்ணி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நடைப்பயணம். எம்ஜிஆர் ஆட்சி. இவங்களும் இப்போ நடைப்பயணம் போகிறாங்க, கைது போயிடுவாங்கன்னு போயிட்டே இருக்காங்க. போலீஸ் ஒன்றுமே பண்ணல, பேசாமல் இருக்குது. ஒசூருக்கே போயிட்டாங்க, பெங்களூரே வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைது பண்ணுவாங்க பார்த்தா உடனே பெங்களூருக்கு போயிட்டாங்க. பெங்களூருக்கு போனாக்கா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. இதுவரையில் நம்ம நடந்த பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு திரும்பி விட்டேன். அவ்வளோதான் நடந்தது. அதே மாதிரி தான் இவர் பாட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. எங்களை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. 4 மீட்டிங் நடத்துகிற என்ன தடை விதிச்சாங்க அவங்களுக்கு? அவர் எங்கே பேச விடாமல் தடுத்தாங்க? அவங்க கார்களை எல்லாம் அவங்க வாகனங்களை எங்கே நிறுத்தினாங்க? மாறா இவர் வச்சிருந்த பவுன்சர் தான் ஆளுங்களை வச்சாங்கங்கிறதுக்காக தான் வந்தது. வேற என்ன வந்தது செய்திகள்? அவரை ஒரு பொருட்டாவே இந்த அரசாங்கம் கவனிக்கல. அவ்வளோதான். தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு அரசாங்கமே பயப்படுதுங்கிற மாதிரி கதை வசனம் எழுதி கொடுத்து அந்த வசன கர்த்தாக்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்களே சொல்லுங்களேன். அந்த போன தடவை மாநாடு நடத்துனார். பூலோகத்திலே கேள்விப்பட்டதில் ஒரு மாநாடு 1/2 மணி நேரம் நடந்த மாநாடு. 1.5 மணி நேரம் நடந்திருக்கு. 1.5 மணி. ஐயோ அப்பா, ஐயோ பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கீங்க பாருங்க. 1.5 மணி நேரம் ஒரு மாநாடுன்னா முந்தின நாள் வந்து நிர்வாக குழு உட்காந்து மாநாட்டு நிகழ்ச்சி நிரலை இது பண்ணும். முதல் நாள் இது அமர்வில் வந்து பெண் உரிமையை பற்றி, அடுத்த அமர்வு வந்து சமூக நீதியை பற்றி, அடுத்த அமர்வு வந்து தொழில்துறை வளர்ச்சியை பற்றி, அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு அதுக்கான நிபுணர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மாநாட்டில் பேச வைப்பாங்க. முதல்ல எல்லாம் போட்டு 2 நாள் நடக்கும். 3ஆவது நாள்
இத்தனை பேரும் பேசினத சாராம்சத்தெல்லாம் எடுத்து இதெல்லாம் தீர்மானங்களா, இந்த மாநாட்டு தீர்மானங்கள் சொல்லி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை தான் மாநாடுன்னா நாங்கள் கேள்விப்பட்டது. மேடையில் அவனை ஓச்சிருவேன், இவனை ஓச்சிருவேன், கற்றுன்னு கத்திக்கிட்டாரு. கீழே இருக்கிற இதெல்லாம் பழைய காலத்து அரசியல். இது விஜய் பண்றது புது காலத்து அரசியல். கரெக்ட். அதை எங்களுக்கு புரியல. மக்களுக்கு நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும். அதான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தை வந்து நிறையா பேத்துக்கு ஒன்றும் புரியல. நான் அதை வந்து கதையை படிச்சுட்டேன், ஒரு புக்கில் படிச்சுட்டதுனால அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும்போது எங்கள் அண்ணனும் பார்த்துட்டு வந்தார். என்னடா எடுத்திருக்கான்னாரு. நான் கதையை வந்து டீட்டெயிலாக சொன்னேன். இவ்வளோ நல்ல கதையாடான்னு கேட்டுட்டு, இது எப்படிடா நீ வீடாக போய் எல்லாத்தையும் அந்த படம் பார்த்து குட்டிலாம் சொல்லிட்டு வருவியான்னாரு. படம் பார்த்தா புரியணுண்டா எனக்கு. நீ போய் சொல்லி இதுதான் சொன்னார்னு சொல்லிகிட்டு இருக்கிறது உன்னால் முடியுமான்னாரு. அதுதாங்க விஜய்க்கு சொல்ல வேண்டியது அதுதான். நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது வந்து நீ உன் கட்சியில் இருக்கிறதா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவனுக்கே தெரியல. நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிற, இவன் பாட்டுக்கு தலைவான்னு இருக்கிறான். உன் மீட்டிங்கை பார்த்தனே போன தடவை நடத்தல 1.5 மணி நேரம் நடந்த மாநாடு. அதையும் அப்படி சொல்கிறீங்க. 90 நிமிடம் நடந்த மாநாடு. அப்படி சொன்னால் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். 90 நிமிடங்கள் நடந்த மாநாடு, 90 நாள் நடந்த மாதிரி நான் காட்டலாம். என்ன பேசுறாரு? பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் பாட்டுக்கு தலைவான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இன்னும் பார்க்க வந்த கூட்டம். அரசியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா இல்லை. பாருங்கள், இதுலையாவது ஏதாவது மக்களுக்கு மத்தியில் நடக்கும்போது சனிக்கிழமைகள் அவர் வச்சிருக்கிறது ஒரு வகையில் இது. அவங்க வேலை நாளில் வந்து அவங்க இது கிடக்கூடாது, அவங்க வேலைக்கு போகணும், இந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை விடுமுறை நாட்களில் வாங்கங்கிறாரு. அவர் அக்கறையோடு சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. வேலை நாட்களில் வச்சு அவன் வரமாட்டான்னு தெரியும். கூட்டம் சேர்த்ததுக்கு அவர் சனிக்கிழமை பார்த்து வைக்கிறாரு. அதில் இருக்கிற நுணுக்கம் அந்த கட்சியில் அவர் கூட இருக்கவங்களாம் அந்த பிஸ்னஸ் மேன், இந்த ஆதவர்ஜன் மாதிரி பிஸ்னஸ் மேன்லாம் அவங்களுக்குலாம் தெரியுமில்ல, எப்படி பண்ணால் வியாபாரம் ஆகும்னு தெரியுமில்ல. மக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டுறக்கூடாது, அவங்க வேலைகள் பாதிக்கக்கூடாது, அதெல்லாம் பாதிக்கப்படாமல் சனிக்கிழமை வைக்கிறப்போ அவங்க நிம்மதியாக வந்து விஜயினுடைய பேச்சு கேட்டுட்டு போவாங்க. திமுக தோலுரிக்கப்படும். அதாவது அதனால் இப்போ எலெக்ஷன் டைமில் கூட அவங்க ஓட்டு போடுறது வந்தாக்கா வேலை பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஓட்டு போட வர வேணாம்னு சொல்லுங்க. உங்கள் வேலையை விட்டுட்டு எதுக்கு வர்றீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கெல்லாம் ஓல்டு பீப்புள்னு சொல்கிறீங்க, நடக்குமான்னு பாருங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். வெற்றி அடைஞ்சாருன்னா வாழ்த்துக்கள். அவருக்காக இன்னும் அதிமுக தன்னுடைய கதவுகளை திறந்தே வச்சிருக்காங்களே. அதிமுக பல சலசலப்புகள் இருந்தாலும் டிசம்பர்ல இவரும் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. டிசம்பர்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும், அப்போ வந்து புது கூட்டணி உருவாகும், அதிமுகவும் தாவேக்காவும் இணைய போகுதெல்லாம் பலரும் யோகங்கள் சொல்றாங்க. சரி, அதனால என்ன? 10 தொல்லி பழனிசாமி எலெக்ஷனில் இன்னைக்கு அதை விஜயும் ஒன்றா சேர்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இல்லை, அது ஒரு திமுக பெரிய நெருக்கடி இல்லை. அதுதான் நீங்கள் சொன்னதை வச்சு தான் சொன்னேன். 10 தோல்வி பழனிசாமி, கடைசி 3 தேர்தலில் நிற்காமையே விட்ட பழனிசாமி அவரும், ஒரு தேர்தலை கூட இதுவரையில் சந்திக்காத விஜயும் சேர்ந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொன்னால் இருங்க பூவெல்லாம் எடுத்து போடணும்ல, சொருவி இருக்கீங்க இவ்வளோ பூ எல்லாம் எடுத்து இப்போ சொல்லுங்க. காதை காலியாக வச்சுக்கிட்ட மறுபடியும் அடுத்த பூவை சொருவு. அந்த ஒரு மாற்றம் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம். இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளே ஆட்சி பண்ணியிருக்காங்க, ஒரு மாற்று சக்தி வரட்டுமே. இப்போ கமல் வந்தப்போ அந்த எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு விஜய்கிட்டையும் இருக்கும்ல. கமல் என்ன ஆனாரு? எங்க இருக்காரு இப்போ? அதே தான் இவருக்கு வருமா? ஆக நீங்களும் ஒத்துக்கிறீங்க, இவரும் அங்கே தான் வந்து சேர போறாருன்னு ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு கூட அவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? என்னமோ சில படங்கள்லாம் வச்சாரு, எல்லா ஜாதி தலைவர்கள் படத்தையும் வச்சாரு, ஒன்றும் போனி ஆகல. யாருக்குமே தெரியாத அஞ்சலை அம்மாள் வன்னியர்களுக்கான ஏதோ அதையும் கொண்டு உள்ளே வச்சு எல்லாம் எல்லா ஜாதிக்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அன்றைக்கி அவருக்கு கொடுத்த ஆலோசனைலாம் கொடுத்தாங்க. கடைசியில் என்னாச்சு, எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வந்துட்டு அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் காட்ட ஆரம்பித்தார். என்னத்துக்கு காட்டுற? உனக்கு தலைவர் இல்லையா? நீ என்னத்துக்கு? அண்ணா வந்து திமுக உருவாக்குனவர், எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுக உருவாக்குனவர். அவங்க படத்தை நீ ஏன் காட்டுற? அப்போ உனக்குன்னு மரியாதை இல்லையா? உன் படத்தை காட்டினா போனி ஆகாது, இந்த படத்தை வச்சு தான் போனி ஆகுங்கிறத நீயே அக்செப்ட் பண்ணுற. உனக்கு அவங்க தான் கை கொடுக்கணும், வேற ஆள் இல்லை. அப்புறம் இவர் எப்படி திமுகவுக்கு மாற்றாக வருவார், அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வருவார்? அவ்வளோதான் கேள்வி. இதெல்லாம் ஒரு அறிவுகட்டத்தனமான கேள்வி. விஜய் மாதிரி பெரிய அறிவுலக மேதைகளுக்கு என்ன மாதிரி அறிவுகட்டவர்கள் கேட்குற கேள்வி. நீங்கள் தான் பதில் சொல்லணும்.
இல்ல அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்ற எதிர்பார்ப்பு என்னத்த என்ன பல இளைஞர்கள், எதிர்பார்க்கணும்? பல லட்சக்கணக்கான ஏதாவது ஒரு இளைஞர்கள் தேர்தல் கூடுறாங்க. நின்னாரா? ஒரு கட்சி தேர்தலா நடத்தினாரா? அவங்க கட்சிக்குள்ளாரே வெளிய முனிசிபாலிட்டிக்கு நின்னாரா, அதை நின்னாரா, பஞ்சாயத்துக்கு நின்னா அതൊക്കെ கூட விட்டுருங்க. பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாரா, செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாரா, செயற்குழு கமிட்டியை உருவாக்குனாரா? இப்ப யார் இருக்கிறா? பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை கூட்டு வந்து அந்த ஆள் ஓடி போயிட்டான். அப்புறம் லாட்டரி டிக்கெட் விற்கிற ஒரு ஆளை கூட்டு வந்து கட்சிக்கு பெரிய தலைவர்னா அந்த ஆள் வியாபாரம் பண்ணிடுவான். இல்ல காசே குடுக்காம தன்னெழுச்சியா இத்தனை பேர் கூடுறாங்கன்றது ஒரு பெரிய வியப்பா இருக்குல்ல. சினிமாக்காரருங்க. இப்ப நான் வந்து நானும் முக்தாரும் பேசின ஒரு இது வந்து பதிவு வந்து 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. விஜய்க்கு அந்த கூட்டம் கூட்டுச்சா? இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு. காந்தராஜ் முக்தார் தலைவர் ஆயிட்டாங்க. இல்ல சமூக ஊடகங்கள்ல நேர்ல வந்து மக்கள் வரணும்ல. ஐயா அவரும் ஊடகங்கள்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் நேரில் வந்து பேசலையே. நாங்க போய் நின்னா கூட தான் எங்களுக்கு கூட்டம் வரும். உடனே நான் காந்தராஜ் தலைவர் ஆயிடுவேன்னா கையில காசு இல்லை இருந்தால் நானும் ஆரம்பிச்சிருப்பேன். அவர்கிட்ட ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கியிருந்தாக்கா நானும் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். என்கிட்ட இல்லையே காசு. அதுதானே பிரச்சனை. இன்னைக்கு உதயநிதி அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடிக்கு பல பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெட்டலையை காமிச்சு கை ஆடல, யாருக்கு கை ஆடுதுன்னு நீங்க உங்களுக்கு தெரியும் மக்களை பார்த்து கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உடல் மொழியை வந்து வயது மூப்பின் காரணமா நடக்கக்கூடிய சில விஷயங்களை பிரச்சாரத்துல மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. எதுக்கு பதிலடி கொடுக்கணும்? அந்த வயசு வரல நீ இருக்க போறியான்னு பாரு முதல்ல. அந்த வயசு வரல இருந்தாக்க நீ அது அந்த பதவிக்கு வருவியான்னு பாரு முதல்ல. அந்த பதவிக்கு வந்தாலும் அவராட்ட செய்யறதுக்கு ஏதாவது முடியுமான்னு பாரு. இதை சொல்றது அர்த்தம் இல்லைன்னா வயோதிகங்கிறது உனக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பில்கேட்ஸாக இருந்தாலும் வரும், மோடிக்கும் வரும், அமித்ஷாவுக்கும் வரும். புரியுதா? உத்தரவு போட முடியாது அமித்ஷா எனக்கு வயசு வரக்கூடாதுன்னு. வயசு ஆகி தான் தீரும். உலகத்திலே மிகப்பெரிய சர்வாதிகாரின் பேர் எடுத்தவர் அமித்ஷா. அவருக்கே வயசாகும், செத்து தான் ஆகும். அதப்ப 85 வயசு கிளம்பணுங்க பெரியார். இன்னைக்கு அவரை தலைவரை வச்சு கொண்டாடுறாங்க. அவரால் நின்று பேச முடியாது, உட்காந்தான் பேசுவார். மூத்தர பைய ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுவார். ராஜாஜி நல்லா இருந்தார். ராஜாஜிக்கு எத்தனை பேர் வந்து தலைவர்னு ஏற்றுக்கிட்டாங்க? அதே வயசு தான் அவர் இருந்தார். அவர் வகிக்காத பதவியே கிடையாது. இந்தியாவுடைய வைஸ்ராயிலிருந்து, கவர்னர் ஜெனரல்ல இருந்து, கவர்னராக இருந்து, முதலமைச்சராக இருந்து அத்தனை பதவி வகிச்சவர். எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஒரு பதவியில் கூட இல்லாத பெரியார் எத்தனை பேத்துக்கு தெரியும்? யோசிச்சு பார்த்துங்க. சும்மா இதெல்லாம் கை வரல ஆடுதுன்னாங்க. அதனால நீ என்ன சாதிக்க போற? அந்த வயசுல ஒன்னால 2 விரல காட்ட முடியுமான்னு பாரு, கையை தூக்க முடியுமான்னு பாரு. இல்ல அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது உதயநிதி ஒன்று சொல்றாரு, யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்ப்போமா அப்படின்றாரு. அவ்வளோதான். ஆனா அது உண்மை. படுத்து கிடந்தார் பாருங்க. அந்த சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாது. பாம்பு கூட கொஞ்சம் தரையை கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த ஸ்டூலுக்கு அடியில் படுத்தார் பாருங்க. உலக சாதனை இல்லை, வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை. அந்த மாதிரி படுத்து அப்படி விமர்சனம் பண்ணலாமா? இதை பண்ணலாமா? அவ்வளோதான். ஒரே லைன் தாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் ஒண்ணுமே இல்லை. உங்க கேள்வியிலேயே பதில் அடைக்க. நீங்க மருத்துவர், அவர் ஆம்புலன்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அதிமுகவினர். ஆமாங்க, அவர் வந்து கூட்டம் போடுறாரு, இது பண்றாரு. யாராவது சட்டம் பண்ணீங்களா? எழுச்சி பயணம் போனார், மக்கள் பரபரப்பு, மக்கள் எழுச்சி மிக்க ஆரவாரம், பழனிசாமி இது அப்படி ஏதாவது செய்தி வந்ததா? யாராவது சட்டம் பண்ணீங்களா? அவ்வளோ ரகசியமாக அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா இது ஒன்றும் சரியாக வராது. ஆம்புலன்ஸ் அவரை அடித்தா 2 அடி அடித்தார், உடனே செய்தியாக வந்தது. என்ன செய்தி வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்தாருங்கிறது தான் செய்தி. ஆக இவர் பேசுனது என்ன, மக்கள் மத்தியில் என்ன எழுச்சி உண்டாக்குச்சு அதெல்லாம் இல்லை. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்தாருங்கிற செய்தி. அப்படியாவது நம்ம பற்றி செய்தி வந்ததுன்னு அவர் சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்காரு. இன்றைக்கி செய்திகளில் வறட்சி ஏற்பட்டு போச்சுங்க. மீடியாக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. எல்லா தலைவர்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இன்னைக்கு அவங்க பேர் எதில் போயிட்டு இருக்குது? பழனிசாமி அதிமுக பேர் எதில் வந்துகிட்டு இருக்குது? செங்கோட்டையன் கிளப்பி விட்ட ரகடையில் தான் அவங்க பேர் வந்துகிட்டு இருக்குது. கட்சி பிளந்தது தான் பேர் அரசியலாக போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டாலினை பற்றி என்ன செய்தி வருது?
முதலீட்டாளர்களை ஈர்த்தார், தொழில் வருகிறது. அந்த செய்தி ஹெட்லைன்ஸில் வந்துருக்கு. செயலில் போயிட்டு இருக்காரு. நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ ஆட்சிக்கு வருவியும், வந்ததுக்கப்புறம் திட்டங்களை போடுவியும், திட்டங்களை போட்டதுக்காக நிறைவேற்றத்துக்கு நீ வெளிநாட்டுக்கு போய் என்னைக்கு நீ வர்றது, என்னைக்கு நீ திட்டம் போடுறது, என்னைக்கு நீ போகிறது. கொண்டுட்டாரு, கொண்டு வர்றாரு. அடுத்த மாதம் உனக்கு தொழிற்சாலைகளை உருவாக்க போறேன்றாரு. செயலில் போயிட்டு இருக்காரு. எங்கள் மொழியில் சொல்கிறேன். என்ன ஒரு தடவை இவங்க என்ன கல்லூரி செக்கப்புக்கு அந்த மத்திய அரசில் ஆள் அனுப்புவாங்க இல்லையா, அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வந்து, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணலையே, அந்த ஜேர்னல்ஸில் உங்கள் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் உண்மை இல்லையா, அதிகமாக இல்லையா அப்படின்னாரு. போடலிங்க அப்படின்னு. என்னன்னாரு, நான் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நான் செஞ்சிட்டேங்க. செய்யறதுக்கான பிளான் தான் ரிசர்ச் பேப்பர். நான் ப்ராடக்டே செஞ்சு முடிச்சு அவார்டு வாங்கியிருக்கேன், பார்க்குறியான்னு காட்டினேன். ப்ராடக்ட் கையில் வச்சுருக்குது. செய்யறதுக்கான திட்டம் தான் நீ போட்டுக்கிட்டு இருக்கிற. திட்டத்துக்கு நீ பறித்து கொடுப்பியா, ப்ராடக்ட்டுக்கு பறித்து கொடுப்பியா, சொல்லி பார்க்கலாம். நீ ஒன்றும் சாதாரணமாக இல்லை, இன்டர்நேஷ்னலாக அவார்டு வாங்கியிருக்க பாரு அப்படின்னு பயமுடிட்டு போயிட்டார். அதே தான் இப்போ ஸ்டாலின். திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறேன். நீ இன்னும் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் இருந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் வெளியே போன ஆள் நீ. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க. சிஏஜி அறிக்கை எம்ஜிஆருடைய ஆட்சியை பற்றி என்ன சொல்லுச்சு? சிஏஜின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல், ஒன்றிய அரசனுடைய ஆடிட்டர் ஜெனரல், கண்ட்ரோல் ஆடிட்டர். அவர் சொல்றார், 9 ஆண்டு கால எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு வளர்ச்சி திட்டம் கூட தமிழ்நாட்டில் நடக்கவில்லைங்கிறதா சிஏஜி அறிக்கை. அப்படியே மூடி மறைச்சிங்க, அப்படியே மூடி மறைச்சிங்க. இன்னைக்குள்ள அதை பற்றி யாரும் சொல்லு. அதை பற்றி எதாவது பேசுனாக்கா உதப்பட்டா அடிப்பட்டான்னு ஆளை விட்டு எனக்கு மிரட்டுறீங்க. இப்போ கூட ஒரு ஆள் என்னை போட்டு எம்ஜிஆரை கேவலப்படுத்தி பேசுகிறோன்னு சொல்லி ஒரு யாரோ ஒரு ஆள் ஒரு இது பதிவு போட்டிருந்தார். அவர் கூட இருந்தவங்க. நீ எம்ஜிஆரை படத்தில் பார்த்துருப்ப, நான் நேரில் பார்த்தவங்க. எம்ஜிஆர் என்கிட்ட நேரில் பேசுவார். ஆனால் வாரி வழங்கினார்லாம் சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, இது திமுகவுக்கு இது பொருந்தும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீங்க. அவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு அவன் மீன் பிடிச்சிட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்போவுமே உன்னை நம்பி இருக்கணும், பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும், மீனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் கொடுத்தாருங்க, கண்ணால் பார்த்துருக்கேன். சசிகுமார்னு ஒரு நடிகர் இருந்தார், நெருப்பில் வந்து போய் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இறந்தாங்க. அவர் வந்து ராயப்பேட்டா மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சசிகுமார் வந்து எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி பேசக்கூடிய ஒரு நடிகர் அவர். அவருடைய மகன் தான் டிவிலெலாம் அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்தார். ராயப்பேட்டையில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எம்ஜிஆர்கிட்டேருந்து அந்த மருத்துவமனையில் அந்த பகுதிக்கு ஏசி மிஷின்லாம் கொடுத்து மாட்டி அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார். தனிப்பட்ட முறையில் பண்ணது, அவருடைய இருக்கிற நட்புக்கு பண்ணது. மக்களுக்கு என்ன பண்ணார்? அவருக்கு கொடுத்தியே, அதுக்கு பதிலாக அந்த வார்டை பூரா ஏசி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருந்தாலும் இருக்கும் இல்லை, அதை பண்ணலையே அவர். அவர் இறந்த உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் விட்ட இடத்த விஜயகாந்த் விட்ட இடத்த விஜய் வந்து நிரப்ப போறாரு. இந்த இது வந்து மறுபடியும் நீங்கள் விஜய் வந்து கேவலப்படுத்துறீங்க. மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன ஆனார்? அதே தான் விஜய்க்காக போகுதா? அதைத்தான் சொல்ல வர்றீங்களா? அப்படின்னா நீ உங்கள் சாபம் சபிக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்கள் நல கூட்டணி நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லலைங்க. விஜயகாந்த் வந்து விட்டார், அழிந்தது திராவிட இயக்கங்கள், தொலைந்தது. அத்தனை கட்சியும் போய் சேர்ந்தாங்க. வைகோ போயிட்டார், திருமாவளவன் போயிட்டார், திமுக அதிமுக தவிர மற்ற அத்தனை கட்சியும் அந்த கூட்டணியில் ஒரு சீட்டு ஜெயிக்கல. அதிமுக ஜெயிக்குது, திமுக எதிர்கட்சியாக நிற்குது, ஒரு சீட்டு ஜெயிக்கல. அதெல்லாம் மனசு உடஞ்சி படுத்தவர் தான் அங்கே உடம்பு சரியில்லாம படுத்தார். அதுக்கப்புறம் அப்படியே காணாம போனார். நீங்கள் ஏற்றி விட்டது, போலித்தனமாக கொடுத்த நம்பிக்கை, அதில் அவர் உயிரை காவு ஆகுச்சு. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் உண்மையை சொல்லியிருந்தாக்கா அவர் அந்த ஏமாற்றத்துக்கு ஆளாக இருக்க மாட்டார். இன்றைக்கு வரலாம் அவர் கூட ஒரு அரசியல் உயிரோடு இருந்திருப்பார். இப்படி தாங்க பல தலைவர்களை மீடியாக்கள் ஒழிச்சு கட்டுச்சு, நம்பி ஏமாந்தாங்க. கருத்து கணிப்புங்கிற பேரில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா அநியாயமாக பதவி இழந்து வெளியே ஓடினார்கள். அன்றைக்கு கொடுத்த போலித்தனமான கருத்து கணிப்பு
திமுக அடியோடு அழிந்ததுன்னு கொடுத்தாங்க 71ஆம் வருஷம். வரலாறு காணாத வெற்றியை திமுகவுக்கு அப்பதான் வந்து அந்த கருத்து கணிப்பை நம்பிக்கிட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிற ஆள் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாமல் போய் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர்கிட்ட போய் நீ நாங்கள் பதவிக்கு வரப்போறோன்னு பேசி மாட்டி வெளியே போனார். அதை தான் நான் சொல்ல வர்றேன். போலித்தனமான நம்பிக்கைகளை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அசல் ஒரு விஷயத்த சொல்லுங்க. இப்போ நான் வந்து விஜயனுடைய நன்மைக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த கூட்டத்தை நம்பாதப்பா. இது யாருக்கு வேணாலும் வரும். நயன்தாரா வந்து நகைக்கடத்தை இருக்கிறதுக்கு சேலத்துக்கு வர்றாங்க. 3 லட்சம் பேர். சேலம் அப்படியே நெறிஞ்சு மாட்டிக்கிச்சு. நான் சேலத்தில் மாட்டிக்கிட்டேன். எங்கள் வீடுக்கும் அந்த நகை கடைக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து வெளியே போக முடியல. அங்கேருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது நகை கடை. அந்த கூட்டம் இங்கே வரல, எங்கள் வீட்டு வரல நிற்கிது. அப்போ தான் சொன்னாங்க, இந்த அம்மா வந்துடுறேன் எலெக்ஷன் நின்றுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வந்துடும். திருப்பி அதே இதை தான் கருத்தை தான் சொல்கிறேன். ஒரு கவர்ச்சிக்கான கூட்டம் மட்டும் தானே, மாற்றத்துக்கான கூட்டமே இல்லை. அந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்ற நான். இப்போ ஒரு சேனல் வந்து இது சீரியல் நடத்துது. அந்த சீரியல் நடிகர்களெல்லாம் ஊருக்கு கூட்டு போய் சர்க்கஸ் கூடாரத்தில் மிருகங்களை காட்டுற மாதிரி கூட்டு போய் காட்டுறாங்க. கூட்டமான கூட்டம் உட்காருது, ஆயிரக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் இந்த சீரியல் கதாநாயகி இவரை நான் திருமணம் செய்து கொடு, உடனே வேண்டாம் வேண்டான்னு ஒரு பக்கம், வேணும்னு ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணுறாங்க பேசுறதுக்கு. இவர் பேசுகிறாரு, அவரை ஒழிப்பேன், இவரை தேய்ப்பேன், இவரை நிமித்துவேன், இவரை நான் பார்ப்பேன், தலைவா எனக்கு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸே இல்லை. உன் பேச்சை வந்து அவன் கேட்கவே இல்லை. உன்னை பார்க்க வந்த கூட்டமாக இருக்கு, உன்னை கேட்க வந்த கூட்டமாக இருக்கு. யோசிச்சு பார்த்துக்க. ஏன்னா எனக்கு உன் மேலே ஒரு ஆசை உண்டு. என் குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, என் உறவுக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஒரு நான் பிராமின் தலைவன் நீ, பச்சை தமிழர் வரணும், அந்த ஆசை எனக்கு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்பி ஏமாறாத. நீ ஒரு மாற்று சக்தியாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் நீ கடக்க வேண்டிய தூரம் காத தூரம் இருக்கிறது. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு நீ பயணம் செய்ய வேண்டிய தூரம் இன்னும் பல காத தூரம் இருக்கிறது. யோசிச்சுக்கோ. அவ்வளோதான். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.